நல்லா இருக்குண்ணே, படம் சூப்பராக இருக்குண்ணே, பயங்கரமாக இருக்குண்ணே. 5 மணி ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்தேன். ஃபேமிலி படம் தூங்கிலாம் நினச்சேன். ஆனால் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தேன். படம் சூப்பராக இருக்குது. சூர்யா தான். இந்த மாதிரி சூர்யா நம்ம பார்க்கவே இல்லை. இந்த சஞ்சய் என்ன படம் அது, கஜினி, அந்த படம் மாரி இது இருக்குது. ரொம்ப சூப்பராக ஸ்டைலாக இருக்கிறப்பல ஆள் சூப்பராக. அப்படிதான் இல்லைண்ணா, இந்த மாரி ஒரு சூர்யா நம்ம பார்த்தது இல்லை. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம், பயங்கரமாக இருக்குண்ணா. அது படமாக வந்து பாருங்கண்ணா, நல்லா இருக்குண்ணா. அது அவ்வளோ நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம், பயங்கரமாக இருக்குது. சரி, தேங்க்ஸ். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேமிலி படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். எல்லாருமே நல்லா இருக்குது. ரொம்ப டீசெண்டான மூவி. நைஸ் ஆக்டிங் பை சூர்யா அண்ட் மமிதா பைஜு. யா, தேங்க்யூ. நல்லா இருந்தது படம், ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி பார்க்காத சூர்யாவை காமிச்சிருக்காங்க படத்தில் சொன்ன மாதிரி. ஸோ நல்லா இருந்துச்சு. இல்லை, கேஷுவலாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப கமர்ஷியலாக நல்லா இருந்தது படம். ஃபேமிலி எமோஷனாக என்னன்னு காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் படமும் நல்லா இருந்தது. சூர்யா ஆல்வேஸ் எப்பவுமே ஆக்டிங் நல்லா இருக்கு. மமிதா அனதர் லெவல் ப்ரோ. அவங்க எப்போவுமே எக்ஸ்ட்ரா இருக்கும். மியூசிக் எனக்கு தெரிஞ்சு சாங்ஸ் தான் கொஞ்சம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. மற்றபடி மூவி ஆனால் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இல்லை ப்ரோ, நல்லா இருக்குது. ஃபன் என்டர்டைன்மெண்ட் நல்லாவே ஜாலியாகவே இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. நல்ல ஃபினிஷ், நல்ல ஸ்டார்டிங் ஏற்ற மாதிரி நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க படம். The movie was really good. Family entertainer எல்லாருமே பார்க்கலாம். That's all. Not much about it. நல்லா இருந்துச்சு. சூர்யா மேம், எனக்கு சூர்யா சார் தான் ஆப்வியஸ்லி பிடிச்சது. ராதிகா மேம் வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய பண்ணாங்க. வாஸ் பண்ணி வாஸ் குட். இதை சாஃப்டாக காமிச்சிருக்காங்க. இனிமேல் தான் நிறையா பார்க்க முடியும் சூர்யா சார். ஹீஸ் கமிங் பேக், தட்ஸ் ஆல். அந்த சீன் வந்து எமோஷனல் டச்சிங்காக இருந்துச்சு. பிகாஸ் இட்ஸ் தி ரியாலிட்டி. பிகாஸ் நிறைய பேர் அந்த மாதிரி ஃபிலான்த்ரபிஸ்ட் இருக்காங்க. இப்போ அது காமிச்சது இட் இஸ் எல்லாத்துக்கும் தெரிய வருது. அந்த மாதிரி பேக்ரவுண்டில் நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. ஆர் சம் பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி வெரி டவுன் டு எர்த் அண்ட் சட்டிலாக இருக்காங்கன்னு காமிக்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் நானுமே ஃபீல் பண்ணேன். வி கான்ட், இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருமே மொபைல் பார்க்குறோம், காலேஜ் போகிறோம். காலேஜில் இருந்தாலுமே பேரண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ பேசுறதில்ல. பட் இந்த டைமில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எவ்ரி ஒன் வில் கெட் எமோஷனல். they'll talk to their parents obviously. Music was good. கரெக்டான சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக என்ன சாங் வேணுமோ இட் வாஸ் தேர். இட் வாஸ் பர்ஃபெக்ட். ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து காமிக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பாதி ஏஜ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? சரி, லாஸ்ட் கிளைமேக்ஸ் எப்படி இருக்குமா? கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் லைக் விஷுவலி இட் வாஸ் குட். அண்ட் அவரோட தாட்ஸ் வந்து he was trying to control it because அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் தட்ஸ் a proper thing. ஸோ அதனால் அப்ரோச். படம் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது? என்ன 3 பேர் பண்ணியிருக்காங்க. சூர்யா ஆக்டிங் தானே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மமிதா மமிதாவும் சூப்பராக நடிச்சிருக்காங்கண்ணா. எல்லாரும் டைம் ஆகுது. எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. எல்லாரும் கேரக்டர்ஸும் ரொம்ப ஒர்க் ஆயிருக்கு. அவங்க கொடுத்துற ரோலில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. என்ட்ரி சீனா எடுப்பாங்கல்ல, சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருந்தது. எல்லாரும் கையெல்லாம் தட்டினாங்க அந்த சீனுக்கு. நல்லா கண்டிப்பாக. ஆமாம், ஃபேமிலி பார்க்குற பண்ணாங்க. நல்லா இருக்குது. மியூசிக்கும் ஓகே, நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. படம் சூப்பராக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. எமோஷனலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் சூர்யா ஆக்டிங் வந்துட்டு எப்போதும் போல தான் நல்லா நீட்டாக இருந்துச்சு. சூர்யா ஃபேன்ஸுக்காக எடுத்த படம் இல்லை, இது ஒரு காமன் ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு படம். நல்லா இருந்துச்சு. ஏன்னா கருப்பு படத்தில் வேறு மாதிரி பார்த்துருக்கோம். இது கருப்பு வேறு ஜேர்னர், இது வேறு ஜேர்னர். இது ஃபேமிலி ஓரியன்டாக போயிட்டு, அது வந்து ஃபேன்ஸ்க்காண்டி இது வந்துட்டு ஃபேமிலி ஓரியன்டாக போயிட்டு நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு. 3 பேர் காம்போ யார் நல்லா பண்ணியிருக்காங்க? புரியல. ராதிகா 3 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 3 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ராதிகா மமிதாவோட காம்போ எப்படி இருக்கு? அவங்க சீன்ஸ்லாம் காட்டும்போது அது ஃபேமிலி சொல்ல நான் இப்போ தான் தாய் கிழவியில் ஒன்று நல்லா பண்ணியிருந்தாங்க. இதிலும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. இது வந்துட்டு நல்லா இருக்குது மூவி. மைல்டான காமெடிலாம் எப்படி இருக்கு? காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சீரியஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்போதும் போல இல்லை, ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடிலாம். படத்தில் ஏஜ் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏஜ் டிஃப்ரென்ஸ் லவ்வை பொறுத்த வரைக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்ன? ஏஜ் டிஃப்ரென்ஸு லவ் தான். 2-3 வயசு தான் பரவாயில்ல, 20 வயசு டிஃபரன்ஸ் இருக்குல்ல? இல்லை, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அது வந்துட்டு லவ் தான் மெயினான ரீசன். அதுக்கு வந்துட்டு மியூசிக் எப்படி நான் பார்க்குறேன்? மியூசிக் நார்மலாக நீட்டாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? புரியல. லாஸ்ட் கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு?
கிளைமேக்ஸ் அதான் ஒரு ஃபீல் குட்டாக முடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு படம். எப்படி பார்த்தீங்க? புரியல? இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்த்தீங்க? என்ன போராட்டம் பண்ணுறாங்க? இன்ட்ரோல் சீன் வந்துட்டு நார்மலாக இருந்துச்சு, ரொம்ப பெருசாக வந்துட்டு எதுவும் இல்லை. பட் ஆனால் நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டான படம் நல்லா. ஃபேமிலி டான்ஸ் பக்காவாக பிடிக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் தான். என்ன ப்ரோ? படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் மூவி தான். நல்ல ஃபீல் குட் மூவி. உங்களுக்கு கார்த்திக் எப்படி ஒரு தோலா வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கோ அதே மாதிரி சூர்யாவுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக நின்று பேசும். 3 பேருமே 3 டிராகன்ஸ் ப்ரோ. அந்த 3 டிராகன்ஸ் வந்து இவங்க சூர்யா, மமிதா, ராதிகா 3 பேர்த்துக்கு கொடுக்கலாம் ப்ரோ. சரியான ப்ரோ. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபேமிலியில் நம்ம ஜாலியான பர்சன்ஸ் 2 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்ம கேரக்டர் ப்ரோ. 2 பேரும் காம்போ வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்குது. ரொம்ப ஃபன்னான கேரக்டர் 2 பேர்த்துக்குமே. அவங்க காம்போ வந்து நம்ம படம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு சரியான காம்போ. படம் ஃபுல்லாக சிரிச்சுட்டு அழுதுட்டு அதே மாதிரி படம் முடிஞ்ச வந்தோட ஹாப்பியாக வர மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ப்ரோ. சூர்யா எப்பயும் போல் வழக்கமாக அவருக்கு பணக்கார கேரக்டர் செட் ஆகும்னு நம்மளுக்கு சொல்லவா தேவையான அவர் வந்து ஒரு சாமிங் கேரக்டர் ப்ரோ. உங்களுக்கு வந்து சூர்யா வந்து பழையபடி பழைய சூர்யா அந்த லவ்வபிள் சூர்யாவை பார்க்குற மாதிரி திருப்பி இருக்கும். கிளைமேக்ஸ் ஹாப்பி எண்டிங் ப்ரோ. உங்களுக்கு கிளைமேக்ஸை விட படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அதே ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஹாப்பி எண்டிங் தான் இருக்கும் படம் வர மாதிரி. ஜிவி பற்றி நம்ம சொல்ல வேணுமா ப்ரோ? பாட்டுலாம் சூப்பராக. அந்த பட்டாம்பூச்சி சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பர். கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செம்மையாக பிடிக்கும். கிளைமேக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த மமிதா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மமிதா என்ட்ரு ஆயிடுவாங்க. அது என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக படம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு ஸ்டோரி செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மமிதா என்ட்ரு ஆகிட்டா படம் உங்களுக்கு அவ்வளோதான். ஃபேமிலி தான் பார்க்கணும். ஆக்சுவலாக காமன் ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு இவங்க தான் பார்க்கணும்னா கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு படம் ரொம்ப சூப்பராக பிடிக்கும். படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூர்யா, அவங்க மமிதா, ராதிகா மேடம் எல்லாருமே நல்லா தான் இருந்துச்சு. இல்லை நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. நல்லா தான் மூவி நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்லை நல்லா பெட்டராக தான் ப்ரோ இருக்குது. நல்லா தான் பண்ணியிருக்கேன். இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் ப்ரோ போயிட்டு இருந்துச்சு. எந்த லேகும் இல்லாமல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு படம். நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. இல்லை பிரதர், பார்த்தா தானே தெரியும். அது சொல்ல முடியாது. அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கே புரியும். இல்லை அது ஏஜ் டிஃப்ரெண்ட்டு. பட் ஆனால் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை லவ் அந்த அளவுக்கு கிடையாது பிரதர். அவங்க தான் கொஞ்சம் இல்லை லவ் சீன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இல்லை ஃபைட்லாம் ரொம்ப கிடையாது. ஒரு 2 சீன் ஃபைட் வரும், அவ்வளோதான் பிரதர். நல்லா பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா 3 பேர் பண்ணியிருக்காங்க. 3 பேர் ராதிகா மேமும் ஓகே தான், சூர்யா சாரும் ஓகே தான், அப்புறம் மமிதா பைஜு அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபன்னாக தான் இருந்துச்சு. ராதிகா மமிதா அவங்களோட காம்போ காட்டும்போது எப்படி இருக்கு? ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதான் இவங்க 3 பேர் தான் மேக்ஸிமமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா சூர்யா சாரை நல்லா மாசாக எங்கெங்கே காட்டணுமோ அங்கெல்லாம் காட்டியிருக்காங்க. ஓகே, அது கடைசியில் தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. படம் ஸ்டார்டிங்கில் இருந்து கொஞ்சம் அதெல்லாம் இருக்காது. கடைசியில் தான் அவங்க அதை ஒரு டிசிஷனாக எடுத்து இது பண்ணுறாங்க. அதான் நம்ம அங்கே பார்த்தது வந்து அது ஒரு கமர்ஷியல் மூவியாக நம்ம பார்த்தோம். இங்கே வந்து அவங்க ஃபேமிலி நம்ம நார்மலாக சூர்யா சார் வந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் நம்ம நிறையவங்களுக்கு நல்லது பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் இந்த மூவிலையும் இருக்குது. நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இதுதான் இருக்கும். எது அது நல்லா இருந்துச்சு. அதில் நல்ல சீன் தான் அதெல்லாம் வந்து வைக்கிறது. அதான் ஸோ அதை வந்து ஒரு மெசேஜ் தான். அதெல்லாம் ஒரு மெசேஜ் தான். நம்ம நார்மலாக பேரண்ட்ஸை பாதி பேர் அவங்க நினச்ச இடத்துக்கு போயிட்டாங்கன்னா பாதி பேர் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் அது தேவையான மெசேஜ் தான். ஃபேமிலியாக தான் பார்த்தாகணும். இது ஃபேமிலி மூவி தான். ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்த்துக்கலாம்.